அவதூறை தவிர ஒன்றை ஏதாவது இருக்கா? அற்ப விமர்சனம், அவதூறு, குப்பை தவிர வேற ஏதாவது இருக்கா? ஆக்கப்பூர்வமா ஒரு கேள்வி என்னை நோக்கி எழுப்ப உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இருக்கா? யாருக்காவது இருக்கா? புதுசா நாங்க ஏதாவது பெரியாரை பத்தி பேசுறோமா? பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுறோம். அதுல என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு இருக்கா? யாருக்காவது இருக்கா? அதுதான் நீங்க 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 காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் வாழ்கன்னு பேசி வந்த நீங்க எதுக்கு காங்கிரஸ் திட்டிட்டு வெளியில வந்திய? கடவுள் இல்லைன்னு பேசியிருந்த பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏன் வெளியில வந்து பேசுனீங்க? அது மாதிரி இப்பதான் தலைவலிக்குது, அப்பதானே மாத்திரப்பட முடியும். தவறான புரிதல் இல்ல, அப்படி ஒண்ணு இல்லையே. அப்பா பேரறிஞர் அண்ணா தவறான வழிகாட்டுதல் செஞ்சாருன்றீங்களா? ஐயா கருணாநிதி ரொம்ப நாளா திமுக வந்தா பெரியாரை ஏத்து பேசினார். சட்டசபையில இந்த கிழவனை ஏன் தேசிய பாதுகாப்புல கைது செய்யலன்னு கேட்டிருக்காரு. ஐயா பக்தவச்சலம் ஆட்சி இல்ல. அதை எப்படி பாக்குறீங்க? பெரியாரை நான் வழிநடந்த பாதைங்கிறதுக்காக அது அமைதியா கடந்து போனேன். நீங்க பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும் போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை, அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழியிடா நிறுவும் போது அதை உடைச்சு நொறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு. பெரியார் தான் எல்லாங்கும் போது இல்லை. பல முறை சொன்னேன், பெரியாரும் போராடினார், ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், ஏற்கல, எதிர்க்கிறோம். நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நொறுக்க வேண்டிய தேவை இருக்கு. நான் விட்டுட்டு பேசாம போயிருப்பேன். பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும்போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்டினும் மறுபடி தொடும்போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது வருது. எந்த இடத்துல அவர் கொள்கையை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம். என்னை ஏத்து போராடுறேன், எனக்கு முற்றுகையிடுறேன்னு, சரி வா, அப்படி வந்துருது. நீ பேசாம போயிருந்தா நான் பாட்டு பேசாம போயிட்டு இருந்திருப்பேன். நான் பலமுறை சொன்னேன், பெரியார் ஒளிகள்ல என் கோட்பாடு, கோட்பாடு திராவிடம் ஒளிகள்ல என் கோட்பாடு, தமிழ் தேசியம் வெல்க வளர்க வெல்கிறதா என் கோட்பாடு. அதை நீ திரும்பி திரும்பி இந்தி ஒளிகள்ல தமிழ் வளர்க வாழ்க, அதான் எங்க கோட்பாடு. அடுத்தவன் தாய்மொழியை ஒழிக்கிறது இல்ல, என் தாய்மொழியை அழிக்க விடாமல் பாதுகாக்கிறதா என் கோட்பாடு. அப்ப நீ குறுக்க வந்து நிக்கும் போது அப்புறம் அண்ணன் என்ன, தம்பி என்ன, தாத்தா என்ன, அப்பா என்ன, ஐயா என்ன, கொய்யா என்ன போட்டு வெல்றான்னு வெளுக்க வேண்டியதுதான். பாத்துக்கிறீங்க.